அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 5:21 பாருங்களேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சிலுவையிலே இயேசு நமக்காக பாவமானார். ஏன் இயேசு பாவமானார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆதாம் பாவம் செய்ததினாலே பாவியானார். எனவே அவனுக்குள்ளாக பிறந்த மனுக்குலம் எல்லாமே பிறக்கும் பொழுதே பாவிகளாய் பிறக்கிறோம். அப்ப அவன் செய்த தவறு நிமித்தம் அவனுக்கு ஒரு அடையாள மாற்றம் வந்தது. அவன் பாவியானான். அவன் தப்பு செஞ்சா அடையாள மாற்றம் வந்துச்சு. ஆனால் இயேசு ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் கடைசி ஆதாமாக வந்தார். அவர் எப்படி பாருங்க, அவரால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய மாட்டாரு, பாவம் செய்யல. எனவே அவரால் பாவியாக முடியாது. எனவே சிலுவையில் அவர் என்னவானார்னா பாவமானார். மனுக்குலத்தின் பாவமெல்லாம் அவர் மேல் வந்து விழுந்தது. அப்ப இயேசு பாவியாகவில்லை, அவர் பாவமானார். ஏன் அப்படின்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. எவ்வளவு பெரிய டேர்ம் தெரியுமா? அப்ப நாம் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படியாய், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படியாய் அவர் பாவமானார். அது எப்படின்னா, பாவம் அறியாத அவர். அப்ப நீதி அறியாத நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். எவ்வளவு விலையேறப்பட்ட கிருபை! யோசிச்சு பாருங்க. என்னை பார்த்து, உங்களை பார்த்து எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க தேவனுடைய நீதியா இருக்கிறீங்க. நானா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதனாலதான் பக்கத்துல போட்டிருக்கு, நாம் அவருக்குள். ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், பாவம் அறியாத அவர் பாவமாக ஆனதினாலே. ஆமென். அப்ப சிலுவையிலே இயேசு பாவமானார். ஏன்? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படியாய். அப்ப நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த சத்தியம் நம்முடைய மனதுக்குள்ள போயிட்டே இருக்கணும் பாருங்க. இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை நிஜமாக மாற வேண்டும். இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால், நாம் எந்த பாவத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டோம். எந்த பாவத்துக்கும் நம்ம உட்பட மாட்டோம். எந்த காரியத்தையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோம். அப்ப நம்ம அப்படின்னா என்ன பிரதர், அப்படிலாம் வாழ முடியுமா? அப்படின்னா, நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறோம் என்கிற அறிவில் நாம் என்ன செய்யறோம்? செயல்படுகிறோம். நாம் தேவனுடைய நீதியை பெறுவதற்காக ஒன்றும் செய்யல. தேவனுடைய நீதியா இருக்கும்படியாக நான் வாழல. நான் தேவனுடைய நீதியா இருக்கிறபடியால் வாழ்கிறேன். இந்த ஒரு ஷிஃப்ட் நம்ம மைண்ட்ல வந்துருதுன்னா, இந்த ஒரு ரெவலேஷனல் ஷிஃப்ட் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம அந்த பரிசுத்தவான்கள் என்கிற அடையாளத்திலிருந்து வாழும் பொழுது நாம தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய உதவியினாலே, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே அப்படியாக வாழ்வோம். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சிலுவையிலே இயேசு நமக்காக பாவமானார். ஏன்? நாம் நீதிமான்களாய் இருக்கும்படியாய், நாம் நீதியாய் கிறிஸ்துவுக்குள் அவருடைய தேவனுடைய நீதியாய் இருக்கும்படியாய் நமக்காக அவர் பாவமானார். இந்த சத்தியம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். தேவ நீதியாய் நீங்கள் செயல்படுங்கள். நீதிக்குரிய கிரியைகளை வெளிப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.